என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன் லவ் ஸ்டோரி, ஐ எம் டாக்கிங் அபவுட் மை லவ் ஸ்டோரி, என்னோட லவ் ஸ்டோரி மட்டும். ஸோ தமிழில் பார்த்த மாதிரி எங்கள் லவ் ஸ்டோரியில் நான் என்ன பண்ணேன், லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம தானே ஏதாவது பண்ணுவோம். ஸோ அந்த வேலையை நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அது என்னன்றதை வெள்ளா வரி இல்லைனா கூட கொஞ்சம் மாதிரி அப்படி இப்படி சொல்கிறேன். முடிஞ்சிருக்கு எல்லா ஃபீலிங்ஸை கொட்டி நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். நான் தேவ், இது மது. ஸோ இந்த கதையை பொறுத்தளவுக்கு இவங்க ஜஸ்ட் அன்னோன் பர்சன், இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம், அன்னோன் பர்சனாகவே. ஸோ ஆஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 1. ஸோ இதை பார்ட்டாக போடலான்னு இருக்கோம். ஸோ எத்தனை பார்ட் வருது என்ன வருதுன்னு இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஸோ பிளான் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா மேக்ஸிமம் 2 வருஷம்னு வச்சுக்கலாம், ஓகேவா? 2 வருஷம் லவ் ஸ்டோரி இது. ஆனால் ஒரு படம் எடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு கதை எழுதலாம். அவ்வளோ பெரிய இருக்குது, ஒரு 100 பேஜஸ் இருக்குது, அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. லைக் ட்ரிம் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் டு த ஸ்டார்ட். நான் இவங்களை எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேன், இதெல்லாம் எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் எப்படி எங்கே பார்த்துக்கிட்டோம், எப்படி மீட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் என்ன ஆச்சு. ஸோ தேவுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சு, எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்றது தான் பேச போகிறோம். ஃபீலிங்ஸ் தேவுக்கு ஃபீலிங்ஸ் வந்தது, எனக்கு நல்லா வந்தது. லைக் ஆக்சுவலி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து சைல்ட்ஹுட் நெய்பர்ஸ். ஸோ 2 பேரும் சைல்ட்ஹுட்லேயே பார்த்துட்டு இருக்கோம். பட் பெருசாக இல்லை, சுத்தமாக பேசிக்கிட்டதே இல்லை. வி ஜஸ்ட் எக்ஸிஸ்டட் இன் எ நெய்பர்ஹுட், அவ்வளோதான். அது எப்படின்னா, என் வீடு இங்கே இருக்கும், அவங்க வீடு வந்து மேலே. சரி, வீடு எடுத்துட்டாங்க இந்த அளவு மேலே. ஸோ நான் அவளை பார்க்கல, அவள் தான் என்னை பார்த்துருக்கான். எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. சின்ன வயசுல என்னை பார்த்தியா நான் இப்போ வரைக்கும் கேட்டிருக்கேன். எந்த ட்ரெஸ் போட்டிருப்பேன், எப்படி இருப்பேன் எல்லாம் கேட்டிருக்கேன். பட் அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்பா அம்மாவை எனக்கு ஞாபகம் இருக்குது, தேவோட அப்பா அம்மாவை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேவ் கூட நான் பார்த்துருக்கேன், லைக் பெருசாக பார்த்ததில்லை, பெருசாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நான் தேவை பார்த்துருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து இவன் தான் என்னை பார்த்தது, நான் கிடையாது. ஆக்சுவலா ஏன் நீங்கள் பார்த்தா எனக்கு குறைஞ்சிருவீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணோன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு, லைக் இவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் இருந்தது. ஸோ அந்த மேரேஜில் இவங்க வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னா ஃப்ரெண்டோட அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து மாஸ்டர். ஸோ அங்கே வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டோ லைக் கல்யாண பொண்ணும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஸோ இவங்க வந்து 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு சுத்தமாக தெரியாது, ஏன்னா நான் அந்த வீக் கிளாஸ் போகல. லைக் காலேஜ்னு நினைக்கிறேன், காலேஜ் ஏதோ ஒரு வேலை நினைக்கிறேன். ஸோ 1 வீக் நான் போகல. ஸோ அந்த டைம் பார்த்து இவங்க போயிருக்காங்க, எனக்கு சுத்தமாக தெரியல. அது முடிஞ்சிச்சு. அது முடிச்சதும் லைக் நானும் என் சைடில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே டான்ஸுக்கு நான் ஒரு பக்கம் டான்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், நானும் ஆடுறதுக்கு. ஸோ இது எங்கள் 2 பேருக்குமே தெரியாது. எப்போ நாங்கள் மீட் பண்ணிட்டோம்னா, லைக் அன்னைக்கு ஈவினிங் நான் கிளம்புறோம். கல்யாணம் மார்னிங்னா அன்றைக்கி ஈவினிங், அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்புறோம். ஸோ அப்போது லைக் பொண்ணு கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, பொண்ணு கூட இவங்க போகணும் இல்லையா. ஸோ அதனால இவங்க வந்திருந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலி டான்ஸ்னா லைக் கேமராஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேமராஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட தான் கேமரா இருக்கும். நான் சும்மா கல்யாணம் பண்ண ஃபோட்டோ எடுத்துகிட்டு, வீட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு, குட்டி பாப்பா இருப்பா, அந்த மாதிரி பாப்பாங்கலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு மேடம் வந்து என்னாச்சு, இவங்க தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ. இவங்க ஃப்ரெண்டான்னு தெரியல, பட் ஃபோட்டோ எடுக்கன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்டு தான் கேட்டாங்க. ஸோ நான் வந்து நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். அப்போ வரைக்குமே பார்க்கல, லைக் ஒழுங்காக கண் வச்சு பார்க்கல. ஃபோட்டோவில் தான் பார்த்துட்டேன் நல்லா. ஸோ ஓகே, பொண்ணு இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கா, ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபோட்டோ என்கிட்ட இன்னும் இருக்குது, நான் இன்னொரு நாள் காட்டுறேன். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்த்ததும் ஓகே, ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம பேசணுமே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் எதுவும் பிளான் பண்ணல, எதுவுமே பண்ணவும் இல்லை லாஸ்ட் மினிட் வரைக்கும். அப்புறம் ஃபோன் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நான் பேக் பேக் பண்ணியிருந்தேன், சரிங்களா. இவங்க வந்து காரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி பேக் எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு ஐயா பேக் வச்சுக்க போகிறாங்க, நம்ம பேக் நைட்டு நம்ம வாங்கினோம்னா நிறைய கான்வர்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு பேக் மேடம் இப்படி வாங்கி இப்படி போட்டாச்சு பின்னாடி. எனக்கா என்கிட்டே இருக்கலாமே என் பேகு அப்படின்ட்டு இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்போ முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு 6 ஹவர்ஸோ இல்லை 4 ஹவர்ஸ் ட்ராவல் முடிச்சுட்டு நாங்கள் பிளேஸ் போயிட்டோம். அங்கே போனால் லைக் அப்போ வந்து ஸ்டார்டிங் இறங்கினோடனே நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு, இல்லை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு நான் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டான்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். சரியான டான்ஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். எப்படின்னா இப்போ இந்த மாதிரினா லைக் பொண்ணு மாப்பிள்ளை எங்கன்னா இந்த கார்னரில் நான் இருக்கேன், அந்த சைட் கார்னரில் பொண்ணுக்கு பக்கத்தில் அந்த சைட் கார்னரில் மேடம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு பின்னாடி சேரில் உட்காந்துட்டு பார்க்குறேன் இவளை. ஆனால் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, ஞாபகமும் இல்லை, இப்போ வரைக்கும் தெரியாது. இல்லை எனக்கு தெரியாது. ஆக்சுவலி என்னன்னா அந்த நைட்டு தேவ் டான்ஸ் ஆடினதே எனக்கு வந்து சுத்தமாக மெமரியிலேயே இல்லை. ஸோ நைட்டு இந்த மாதிரி அவளை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோட டான்ஸ் முடிஞ்சிச்சா, இப்போ வந்து இவங்க ஆடணுன்ற மாதிரி பிளான்.
அது ஒரு சரியான சம்பவம். இவங்க மேலே ஏறிட்டாங்க, லைக் ஸ்டேஜ் மேலே ஏறிட்டாங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு. ஏறினார், அது ஒரு லைக் கிராமம் இருக்கிற மாதிரி ஊர். வீடியோ லைக் ஆடியோ போட்ட உடனே ஆடியோ கரெக்ட் பண்ணிடுச்சு, ஏதோ ஃபுல் காலேஜ் மேடம்லாம் செம்ம அப்செட், மூஞ்சி தொங்க போட்டாச்சு, தலையை திருப்பியாச்சு, அந்த வேலை பார்த்தாச்சு. லைக் அவங்களும் வந்து செட்டே பிடிக்கிட்டு போயிட்டாங்க, லைக் சின்ன இடம்ன்றதுனால அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களால வந்து டான்ஸ் ஆட முடியல, செம்ம கடுப்பு எல்லாருக்கும், எனக்கு அவங்கலேருந்து எல்லாருக்குமே. அண்ட் ஒரு 9:30 ஒரு 10 இருக்கும் அந்த மாதிரி டைம் அவங்க போயிட்டாங்க. அண்ட் நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஓகே ஃபைன், இன்னைக்கு ஆட முடியாது, மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறமா தான் பசியில் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். நானும் பசி, சரியான பசி எனக்கு, அண்ட் இவங்களுக்கும் சரியான பசி. போயிட்டு சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி நானே கேட்டேன். இவங்க ஃப்ரெண்டு ஒரு மாதிரி இருந்தாங்க, பட் இவங்க வந்து ஓப்பனாக டக்குன்னு சாப்பிட்றேன் இல்லை சாப்பிட்ணும், லைக் அவங்க கூட இருந்தவங்க வந்து பேசவே இல்லை, பட் இவங்க வந்து ஓப்பனாக ஆமாம் சாப்பிட்ணும் பசிக்குதுன்ற மாதிரி இருந்தாங்க. நாங்கள் அவங்களையும் வாங்கன்னா வரல, மேடம் டக்குன்னு வந்து உட்காந்துச்சு, ஏன்னா கொலை பசி இல்லை, ஃபுல்லாக பசியில் இருந்தாங்க, அதனால அவங்க வந்து உட்காந்துச்சு. பேசிக்கலி சோறு முக்கியம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. அண்ட் அதை அப்படியே லைக் ஆஹா நடந்தது வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாலியாக கூட போய் உட்காந்து லைக் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடும் போது நம்ம வாய் சும்மா இருக்குமா, பேச ஆரம்பிச்சதுதான். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, எங்கே, என்ன காலேஜ், என்ன படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் நார்மலாக லைக் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இவங்ககிட்ட வந்து லைக் யாருக்கிட்டனா பேசிடுவாங்க. இந்த நல்லவங்க கெட்டவங்க அப்படி கூட கிடையாது, அதான் நல்லவங்க கெட்டவனும் கிடையாது. லைக் அவங்க வந்து லைக் டவுன் டு ஹர்த் நார்மலாக பேசுவாங்க, ஓப்பன் ஹார்ட்டடாக நல்லா பேசுகிறாங்க ஒருத்தாங்கன்னா அப்படி பேசிடுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்களும் பேசினாங்க. ஸோ நான் வந்து சும்மா இருப்பேன்னா எல்லா கேள்வியும் கேட்டு விட்டுட்டேன். லைக் காலேஜ் போகிறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, யார் இது, இவங்க யாருங்கிற மாதிரி நல்லா நீட்டாக ஓரளவு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் பேசி விட்டுட்டோம். ஸோ என்னை பற்றி நான் கொஞ்சம் சொன்னால் அவங்கள பற்றி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று கிரியேட் ஆச்சு. எனக்கு வந்து லைக் ஓகே ஃபஸ்ட் டைம் நல்லா போல்டாகவும் ஃப்ரீயாகவும் பேசுகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகே ஃபைன் அப்படின்ட்டு. அது அன்றைக்கி நைட்டு முடிஞ்சிச்சு. நான் தூங்கி எழுந்திரிச்சு, அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு, லைக் அன்றைக்கி நைட் முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங் வந்து ஆஸ் யூஸ்வல் நார்மலாக மேரேஜ் நடந்துச்சு, நார்மலாக போயிட்டுருச்சு. ஸோ மார்னிங் பிளான் பண்ணிட்டாங்க டான்ஸ் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது, கஷ்டப்பட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது. அண்ட் லைக் டான்ஸ்னா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் சொல்லு, ஃப்ரெண்டோட மேரேஜ் லைக் டான்ஸ் பண்ணாமல். இவங்களுக்கு டான்ஸ் மேலே ரொம்ப பிரியம். ஸோ அதனால பிளான் பண்ண மாதிரி ஆட ட்ரை பண்ணாங்க, ஆடினாங்க நல்லா. பேசிக்கலி நான் டான்ஸர், ஓரளவுக்கு நல்லா டான்ஸ் ஆடினேன். டான்ஸர்லாம் அதை பற்றி பேசக்கூடாது, டான்ஸர் கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தா அது வந்து ரொம்ப காமெடியாக தெரியலாம், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் டான்ஸராக நான் நல்லா தான் ஆடினேன். நான் டான்ஸரா பர்ஃபார்மரா? ஸோ இவங்க ஆடினாங்க, ஓகே ஃபைன், நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு, என்ன தனியாக விட்டார் எங்கள் மாஸ்டர். நான் சும்மா இருப்பேனா, எந்தெந்த சாங்கெல்லாம் ரொமான்டிக்காக வருதோ, எந்தெந்த சாங்கெல்லாம் நல்லா வருதோ, பொண்ணு மாப்பிள்ளை பக்கம் போகிறனோ இல்லையா, இவங்க பக்கம் அப்பப்போ போயிட்டு வருவேன். ஸோ வந்து லைக் ஒரு டைம் ஃபுல்லாக கிட்ட போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் தான் அவங்க என்ன பார்த்து கத்திட்டு இருக்காங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது அவங்க கத்துனது. ஸோ அங்கே ரிட்டன் வரேன், என் மைண்டில் ஃபுல்லாக அவங்க கத்துன மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அதோடையே தொண்டை தண்ணி வத்தா ஆடிட்டு இருக்கேன். ஆடி முடிச்சோம், லைக் அப்புறம் சரியான சவுண்டு குரூப் ஃபுல்லாக சேர்ந்துட்டு. லைக் என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு டான்ஸ், வந்து டான்ஸ் ஆனது லைக் ரொம்ப பிடிச்சது. நான் வந்து கத்திக்கிட்டே இருந்தேன், லைக் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன் நான். எனக்கா மைண்ட்ல வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் பொண்ணு மாப்பிள்ள அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம், இந்த பக்கம் ஃபுல்லா மயான அமைதி, இந்த பக்கம் ஃபுல்லா சவுண்டு. நான் இப்படி போனேன் ஆஸ் அ டான்ஸரா நமக்கு எங்க இருக்கோ அந்த பக்கம் போயிடுவோம். ஸோ நான் அந்த பக்கமே ஓவரா ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பப்போ இப்படி வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அன்னைக்கு அப்போ டான்ஸ் பண்ணி முடிச்சதும் பெருசா ஒன்றும் இல்லை, நார்மலா டான்ஸ் முடிச்சோம், கிளம்பணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நானும் ஃப்ரெஷ்அப் ஆயிடுச்சு, அவங்களும் கிளம்புறன்ற மாதிரி. நான் வந்து பஸ் ஏறிட்டேன், லைக் நான் பஸ்ஸில் தான் வந்தேன். ஸோ நான் பஸ் ஏறிட்டேன், லைக் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்த பஸ், அந்த பஸ்ஸில் நான் ஏறிட்டேன். இவங்க வந்து பொண்ணு கூட தான் போவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு, சரி இதுக்கப்புறம் மீட் பண்ண முடியாது, நைட்டு பேசணும், ஓகே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசி நிமிஷம் பஸ்ஸு கிளம்புற ஒரு கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன், டக்குன்னு நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. நமக்கா ஓகே பின்னாடி ஆள் இருக்கு, ஆளுன்னு ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி எதாவது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் உள்ளே வந்துட்டாங்க, ஏதாவது பண்ணணுமே நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்றுமே நான் பண்ணல. டயர்டு வேறு, எனக்கு சரியான டயர்டு. நான் தூங்கிட்டு இருக்கிற என்ன இவங்க பின்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. பின்னாடி டான்ஸ் சத்தம் போட்டுருக்காங்க, டான்ஸ் ஆனும் பிளான் பண்ணிட்டாங்க. என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் வந்து சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் வந்து தூங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். என் மாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போய் பின்னாடி குரூப் சேர்த்து வச்சுட்டு ஆடுங்க அப்படின்ட்டாங்க. நான் ஆடினோ இல்லையா, மேடம் ஃபுல் ரெடி, எப்போ இருந்தாலும் ஆடணுமா, ஓகே நான் நடுவில் நிற்கிறேன். சரி, அந்த குரூப்பில் முன்னாடி வந்து நின்று அவங்க தான். ஸோ நானும் ஓரளவு ட்ரை பண்ணேன். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணுற ஆள் லைக் பேசணுமோ இல்லை வந்து ஒரு மாதிரி இந்த பசங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன்.
ஒரு பொண்ணு ஏதோ கண்ணோடத்தில் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க முன்னாடி எது பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி நர்வஸாக இருக்கும், தப்பாக நினச்சிருவாங்களோ, தப்பாக நடந்துருமோ, இல்லை ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க பக்கம் டான்ஸ் போகாமல் மாஸ்டரும் லைக் எங்களுக்குள்ள நான் எவ்வளோ வைப் பண்ண முடியுமோ இந்த பக்கம் திரும்பி வைப் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க பக்கம் போகல. ஸோ அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தது. பேசிக்கலி எனக்கு கண்டுக்கவே இல்லை, அவ்வளோதான். சும்மா ரூட் விட்டுட்டு இருந்தது, ஆனால் எனக்கு கண்டுக்கவே இல்லை. லைக் டீசெண்டாகவும் இருக்கும் இல்லையா, அதுக்காக ஓவராக போய் மேலே சாஞ்சிட முடியாது இல்லை. ஸோ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் சைலண்ட்டாக வந்து உட்காந்தாச்சு. ஸோ அன்னைக்கு இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். லைக் என்னன்னா அவங்க பஸ் விட்டு இறங்கினோடனே ஆள் காலி, அப்ஸ்காண்ட், வீட்டுக்கு போயாச்சு. எனக்கா ஐயோ போயிட்டாங்களே, பேசியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் போனது கூட எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான் திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், மேடம் பேக் எடுத்தாங்க கிளம்புனாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எனக்கு வந்து அந்த 1 வீக் ஞாபகம் இருந்தது. அந்த 1 வீக் பேசணுமே, நம்பர் வாங்கி. இதில் என்னன்னா நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். லைக் எனக்கு நம்பர் ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சது, நான் அதை மிஸ் பண்ணி தொலைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு எப்படின்னா லைக் சாங் இருந்துச்சுல, சாங் வந்து என் ஃபோனில் இருந்துச்சு, நாங்கள் மேரேஜ்க்கு எடுத்து வச்சிருந்த சாங் தானே. ஸோ சாங்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன், நம்பர் கொடுங்க நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். லைக் என்கிட்ட தான் கேட்டாங்க, நான் கொடுக்கலான்ற நேரத்தில் தான் நான் பெங்களூர் போனதால என்னோட ஃபோனில் வந்து சிக்னல் இல்லை. ஐயோ எனக்கு கிடைச்சாலும் சிக்னல் இல்லைன்னு சொல்லி நானே வளரிட்டேன். ஏன்னா எனக்கு டான்ஸ் ஆடுறதுல மைண்ட் இருந்ததுனால நான் வந்து இதை வளரிட்டேன். இல்லை என் ஃபோனில் சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு ஆகிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ நம்பர் வாங்கியிருக்கலாமே, நம்பர் விட்டுட்டோமே அப்படி எனக்கா அப்படின்னு இருக்கு எனக்கு. ஸோ இது வந்து ஒரு 1 or 2 weeks, 1 week 1.5 weeks வந்து எனக்கு வந்து இதே மண்டையில் ஓடிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிட்டேன் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருந்தது. ஸோ அதே மிஸ்ஸிங்கோட வெயிட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் நடந்தது. ஸோ அது என்னன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம் நாங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட இவ்வளோதான், டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்னைக்கு இதோட ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது எங்கள் லவ் ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் என் சைடில் நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை, கண்டிப்பாக வேணும். ஸோ கீப் சப்போர்ட் அஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஃபாலோ அஸ். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, லைக் ஒரு பாய்ஸ் சைட்லேருந்து நிறைய பேர் பாய்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணி வைங்க. கனெக்ட் ஆச்சா இந்த ஃபீல் அப்படின்னு கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் இன்னும் நிறைய வரும் சேனலில், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய்.